அடுத்த சொல்லிருக்கு எஸ்எஸ்டி. எஸ்எஸ்டி solid state drive என்று சொல்றது. solid state drive. எஸ்எஸ்டி என்றா யாரு? இப்ப எங்களுக்கு எஸ்எஸ்டி என்றா என்ன யாருன்ற ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கு முதல் ஹெச்டிடி என்றா எங்களுக்கு யாருன்னு தெரியும். ஹார்ட் டிஸ்க் டிஸ்க் டிரைவ். ஹார்ட் டிஸ்க் ஹார்ட் டிஸ்க் டிரைவ் வன்வெட் என்று சொல்றது. வன்வெட் ஹார்ட் டிஸ்க் டிரைவ் வன்வெட். இப்போ எஸ்எஸ்டி பாக்குறது முதல்ல ஹெச்டிடி ஹார்ட் டிஸ்க் வன்வெட் என்னண்டா, இப்போ எங்களுக்கு வன்வெட் எங்களுக்கு தெரியும். எங்களோட கணனியில இருக்கிற பிரதானமா ஒரு தேக்கச்சார் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி தேக்கி வச்சிருக்கிறது இந்த ஹார்ட் டிஸ்க் டிரைவ் தான். அதாவது ஏன் ஹார்ட் டிஸ்க் வன்வெட்னு சொல்றோம்னா, இது ஹார்ட் டிஸ்க் இருக்கும், சின்ன ஒரு காந்தவியல் தொழில்நுட்பம் உள்ள ஒரு காந்த தட்டு ஒன்று இருக்கும், அதை பயன்படுத்தி காந்தவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இங்க தேக்கம் நடைபெறும். அப்ப இதுக்கு ஆல்டர்னேட்டிவா இதுக்கு பதிலா வந்தவர் தான் இதுல வேலையை சேம் செய்யும். ஆனா இதுக்கு பதிலா வந்தால் தான் எஸ்எஸ்டி என்று சொல்லுவோம். இதுக்கு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்றா, ஒன்று இவர் காந்த தட்டுக்களை பயன்படுத்தப்படும், காந்த தட்டுகள் காந்த பாகங்கள் இங்க பயன்படுத்தப்படுது. ஃபிளாஷ் மெமரி நன் டிரைவ் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லுவோம். அப்ப இன்னொன்று ஹெச்டிடி என்னன்னு சொன்னா, இதுல நகரும் பாகங்கள் இருக்கு, உள்ளுக்குள்ள குட்டி குட்டி நகரும் பாகங்கள், இப்படி அதுல காந்த தலை எல்லாம் இருக்கு. அப்ப நகரும் பாகங்கள் இருக்கும், இதுல நகரும் பாகம் ஒன்றும் இல்லை. ரைட். எஸ்எஸ்டி ஹெச்டிடியோட ஒப்படைக்க வன்வெட் சாதாரண வன்வெட்டை விட எஸ்எஸ்டி வேகமானதா இருக்கு. வேகத்துக்கு பயன்படுத்தப்படுறது என்றா இந்த எஸ்எஸ்டி தான். அதுல ரீட் அண்ட் ரைட், தரவு எழுதுதல் தரவு வாசித்தல் அங்க இருந்தது. உதாரணம் அதே உங்களை போனா ரீட் ரைட் ரைட்ன்றது என்ன, ஏதாவது ஒரு டேட்டா அங்க ரைட் பண்ண எழுதப்படுது, ரீட் என்ற அந்த டேட்டா வாசிக்கப்படுது. அதுல வேகம் இதோட ஒப்படைக்க எஸ்எஸ்டில அதிகமா இருக்கு. அப்ப இது இன்னொன்று சத்தம் இல்லாம இருக்கு, ஒரு சவுண்ட் தராது. ஏனென்றா எஸ்எஸ்டில உள்ள நகரும் பாகங்கள் ஒன்றும் இல்லைன்றதால. இதுல அந்த காந்த தட்டு காந்த தலையில் இருக்கிறதால அது சுழரேக்கில் சத்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஹெச்டிடி மிகப்பெரிய சத்தம் இல்லை, ஒரு சாதுவான மிருதுவான ஒரு சின்ன ஒரு சத்தம் இது வேலை செய்ய வரும். ஆனா எஸ்எஸ்டி வேலை செய்ய எந்த வித சத்தமும் வராது. அதோட மின்சார பயன்பாடு இதுக்கு அதிகம், கூட கரண்ட் எடுக்கும், இது குறைய கரண்ட் தான் எடுக்கும். அப்ப அதிர்வுகளால அல்லது இதுல வர பாதிப்பு இதுக்கு அதிகமா இருக்கும், இது குறைவா இருக்கும். அப்ப இவ்வளவு ஃபியூச்சர்ஸையும் கொடுத்தோன்னா இதுல விலை அதிகமா இருக்கு, இதுல விலை குறைவா இருக்கு. இவ்வளவு ஃபியூச்சர்ஸ் இவ்வளவு நன்மை இருந்தா அதுக்கான பிரைஸ் காஸ்ட் விலையும் இதுக்கு அதிகமா தான் இருக்கு. இதுல மேக்னெட்டிக் பார்ட்ஸ் இருக்கிறால இதுல பாதிப்பு ஏற்படுறது அதிகமா இருக்கும், இதுல பாதிப்பு ஏற்படுறது குறைவா இருக்குமே அந்த விலையில். அப்ப இதுதான் வித்தியாசம். இப்ப இதை எஸ்எஸ்டி விடப்படி பார்ப்போம். அப்ப எங்களுக்கு ஒரு யோசனை, இந்த கேள்வி விடப்படி ஓகே நாங்க யூஎஸ்பி தான் வரும்னு சொன்னாங்க, ஏன் எஸ்எஸ்டி வராதுன்னு பார்த்தா, எஸ்எஸ்டி ரீட் பண்றது ரெண்டமா இருக்கும் ரீட் பண்றது. ஆனா எஸ்எஸ்டி ரைட் பண்றது எழுதுறது என்னண்டா மெமரி பிளாக் சொல்லுவோம். ஃபிளாஷ் மெமரி பிளாக் என்ற அடிப்படையில தான் இது எழுதப்படும். அதாவது ரேண்டம் ரைட் இன்னொரு இதுல சொல்றேன்னா ரேண்டம் ரைட் எழுந்தமானமாவே எழுதி கொள்ளும், தொடர்ச்சியான எழுதல் இல்லை. ஆனா கேள்விப்படி தொடரான எழுதுதல் வந்ததுனால எஸ்எஸ்டி இதுக்கு வராது. ரைட்டா? ஞாபகம் வச்சுக்கணும், யூஎஸ்பி என்றா யூஎஸ்பி என்ன ரைட் பண்ணும் 1 by 1. அப்ப ஒன்றொண்டா ரைட் பண்ணும், ரீட் பண்ணும் ரேண்டம், எது வேணாலும் ரீட் பண்ணும். தொடர்ச்சியா எழுதுவார் யூஎஸ்பி, எதை வேணாலும் வாசிப்பார். அப்ப இந்த கேள்விக்கு இதுதான் சரியான பதில். ஆறாவது கேள்வி என்ன இருக்குண்டா, பின்வரும் தொடர்பாடல் பாட்டைகளுள் எவை பிரதான நினைவகத்தில் இருந்து ஒரு தரவு சொல்லை வாசிப்பதில் பங்கெடுக்கின்றன? அப்ப இதுல எங்களுக்கு நிறைய விஷயம் பார்க்க வேண்டியிருக்குது. தொடர்பாடல் பாட்டை கம்யூனிகேஷன் பஸ் என்னன்னு பார்ப்போம். ஓகே, இப்ப தொடர்பாடல் என்றா என்ன, பாட்டை பஸ் என்றால் என்ன? கம்யூனிகேஷன் என்றது இப்ப தொடர்பாடல் என்றது தகவல் பரிமாற்றம், பாட்டை பஸ் என்றது தகவலை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்ற ரூட் பாதை என்று சொல்றது. அப்ப இங்க தொடர்பாடல் தகவல் கம்யூனிகேஷன் பஸ் என்றா என்னண்டா
கணனியில் இருக்கிற பாகங்களுக்கு இடையே இந்த தகவல் இன்ஃபர்மேஷன் வந்து கடத்தப்பட போகுது. உதாரணமா சிபியூல இருந்து ரெம்முக்கு கடத்தப்படுது என்ற மாதிரி நினைப்போம். சரியா, சிபியூல இருந்து ரெம்முக்கு போகுது. சிபியூ வண்டா எங்களுக்கு என்னென்னு தெரியும், கணனியின் பிரதான நினைவகம். ரெம் வண்டா எங்களுக்கு யாருன்னு தெரியும், கணனியின் முதன்மை நினைவகம். சிபியூ வந்து என்ன, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். சிபியூ வந்து தான் கணினில பிரதானமான ஒரு ஆள். ரெம் வந்து முதன்மையான ஒரு ஆள், முதன்மை நினைவகம். இது பிரதானமான ஒரு ஆள் சிபியூ. அப்ப இங்க இருந்து சிபியூல இருந்து ரெம்முக்கு கடத்தப்படுறது தான் இங்க பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இப்போ சிபியூ ரெம் தானே, சிபியூ கணனியின் மூலின்னு சொல்றோம். இதுதான் முழு ப்ராசஸிங் வேலையும் செய்ய போகுது. அப்ப இந்த ரெம்ன்றது இது என்ன செய்ய போகுதுன்னு பார்த்தா, இதை சொல்றது கணனியின் முதன்மை நினைவகம் தான். இன்னொன்று தற்காலிக நினைவகம், இன்னொரு பேர் இருக்கு அள்ளித்தகு நினைவகம். ஏன் இப்படி பேர்லாம் இருக்குன்னு சொன்னா volatile மெமரின்னு சொல்றது. இப்ப ரெம்ல இருக்க டேட்டா வந்து கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணி ஒன் பண்ணான, இல்ல கம்ப்யூட்டர் சடனா ஷட் டவுன் ஆகி ஆஃப் ஆனான, எப்ப கம்ப்யூட்டர் தன் நிலையை விட்டு ஆஃப் ஆகி ஒன் ஆகிற டைம்ல இதுக்கு டேட்டா ஒன்றுமே இருக்காது. உதாரணமா இப்ப இன்னொன்னு சொல்றோம், நான் ஒரு வேர்ட் ஃபைல்ல ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன், வேலை செஞ்சு கொண்டிருக்கேன். இப்ப வேர்ட் ஃபைல், இப்ப ஏற்கனவே எனக்கு வேலை செஞ்ச ஒரு வேர்ட் ஃபைல் இருக்கு. அந்த வேர்ட் ஃபைல் இப்ப இங்கிலீஷ் பேப்பர் ஒன்று ரெடி பண்ணி கொண்டிருக்கேன். அப்ப இங்கிலீஷ் பிடிஎஃப் ஒரு பேப்பர் ரெடி பண்ணிருக்கு, அல்ல வேர்ட் ஃபைல் பேப்பர் ரெடி பண்ணிருக்கு. அது ஸ்டோர் பண்ணி எங்க இருக்கு, ஹார்ட் டிஸ்க்லாம் ஸ்டோர் பண்ணிருக்கு. அதை நான் கிளிக் பண்ணிக்கல, அதை எங்க கொண்டுரும், எங்க ஓப்பன் ஆகி வந்துருமண்டா ரெம்ல தான் வந்துடும். அப்ப இதுக்கு என்ன உதாரணம்டா, கணினில நிறைய ஃபைல்ஸ் இருக்கு. உதாரணமா கேம்ஸ், பிடிஎஃப் அண்ட் ஆல்சோ ஏதாவது என்னென்ன ஃபைலோ அதெல்லாம் கம்ப்யூட்டர்ஸ்ல இருக்கு. அப்போ என்ன, ஸோ நாங்கள் எப்போ அதை கிளிக் பண்ணி அதை ஓப்பன் பண்ணுறோமோ, கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி அந்த ஃபைல் எங்கே லோட் ஆகும்னா ரெம்ல லோட் ஆகும். ஒரு கேம் இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டோம்னா அது லோட் ஆகும் இங்கே அந்த ஃபைல் செட்ட ஃபைல் எல்லாம் இங்கே ரெம்ல அடுக்கப்பட்டு லோட் ஆகி ரெம்ல லோட் பண்ணி வச்சிடும். அப்போ அதைத்தான் சொல்றது. எங்களுக்கு தெரியும், ரெம்ல லோட் ஆன ஃபைல் கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணி ஒன்னானா அது ரெம்லயே இருக்குமா? இல்லை, ஒரு கேம் விளையாடி கொண்டிருக்கோம், டக்குனு பவர் கட் ஆகுது, கம்ப்யூட்டர் ஆஃப் ஆகி ஒன்னாது, திரும்ப அந்த கேம் அதே இடத்துல இருந்து வருதா? இல்லை கேம் ஒன்னாதா? இல்லை, கம்ப்யூட்டர் தானாக ஒன்னாகி வந்துடும். திரும்ப அந்த கேம் வேணும்னா நாங்கள் திரும்ப கிளிக் பண்ண திரும்ப செட் ஆஃப் ஃபைல்ஸ் எல்லாமே திரும்ப ரெம்ல அடுக்கப்பட்டு எங்களுக்கு வியூ பண்ணி காட்டும். அப்ப இதுதான் அதுக்கு ரெம்மோட வேலை. அப்ப எந்த வேலை செய்ய போறோமோ அந்த ஃபைல்களோ அது சம்பந்தமான இதையோ ரெம்ல கொண்டு வச்சிருக்கு. அடுத்தது வந்து தரவு சொல், டேட்டா வேர்டுன்னு பார்ப்போம். அப்ப சிபியூ பார்த்தாச்சு, ரெம் பார்த்தாச்சு. அப்ப இதுக்கு இது எல்லாம் என்ன சொல்லுது, ரெம் இதுல இருக்க தரவு சொல்ல தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண டேட்டா வேர்ட். தரவு சொல்லண்டா என்ன பார்ப்போம், டேட்டா வேர்ட் என்ன பார்ப்போம், தரவு சொல், டேட்டா வேர்ட், தரவு சொல். இப்படி என்ன யார் தரவு சொல்லண்டா எங்களுக்கு என்னன்னு பார்ப்போம். அப்போ தரவு சொல்லன்ற தரவு ஒரு குறிப்பிட்ட சொல்லாக சேமிக்கப்பட்டிருக்கும். அது எங்க இதுல இருந்து எங்க எடுக்க போகுதுன்ற பிரபாவம். தரவு சொல்லன்றது எங்களுக்கு தரவுன்றது ஒரு குறிப்பிட்ட சொல்லாக சேமிச்சிருக்க போது அதை பயன்படுத்தி நாங்கள் வேலையில செய்ய போறோம். அதை பார்ப்போம். இப்ப இன்னொன்று இவ்வளவும் சரி. அப்ப ரீட் என்னண்டா, இப்ப உதாரணமா சிபியூட வேலை ப்ரொசஸ் பண்றது. அப்ப சிபியூட வேலை ப்ரொசஸ் பண்றன்னு எங்களுக்கு தெரியும், வேலை செய்யப்படுற ப்ரொசஸ் வந்து முறைவழிப்படுத்துறது. இவரெல்லாம் தானே வச்சிருக்க மாட்டார், இங்க இருந்து எடுத்து முறைவழிப்படுத்துவார். இப்போ தரவு செல்லோ தரவோ இங்கதான் இருக்க போகுது. அப்ப ரீட் என்ன என்றா வாசிக்கிறது. அப்ப சிபியூ இங்க இருக்க ஒரு ஆளை பார்த்து வாசிக்கணும்டா ஒரு சிக்னலையோ ஒன்று அனுப்பி, ரீட் என்ற ஒரு சிக்னல் ஒன்று அனுப்பி இங்க இருக்கிற ஆளை வாசிச்சு கொள்ளுவேன். அப்ப அதைத்தான் சொல்றது ரீட், வாசிக்கிறதுன்றது அது ஒரு கட்டளை. இப்போ உதாரணமா ரேம்ல ஒரு 85 ஒரு எண் இருக்குண்டா அதை சிபியூ வந்து வாசிக்கணும், ரீட் பண்ணணும்டா இவர் இங்க ரெம்ல இருந்தா வாசிச்சு கொள்ளுவார், எடுத்துக்கொள்ளுவார். அதுதான் வாசிக்கிறேன்னு சொல்றது. பஸ் முகவரி பாட்டை, சோ அட்ரஸ் பஸ் முகவரி பாட்டு. சோ அட்ரஸ் பஸ் முகவரி பாட்டு என்னன்னு பார்ப்போம். உதாரணமா நான் இப்ப ரெம் இதுல பாத்துனாங்க, இப்ப ரெம் பாத்துனாங்க. அப்ப ரெம் வந்து என்ன செய்யும்டா, ஒவ்வொரு சிறிய சிறிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ரெம் என்ன செய்யும்டா, ஒவ்வொரு சிறிய சிறிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு பகுதிகளுக்கும் அந்த பகுதியில பேர் சொல்றதுக்கு ஒரு எண்ணை வச்சு முகவரியா அடையாளம் காணப்படும். இதுக்குள்ள ஒரு தரவு இருந்துச்சுண்டா எங்களுக்கு அந்த தரவு என்னன்னு பாக்குறது. இப்போ உதாரணமா 10 வீடு இருக்குண்டா 10 வீட்டுக்கும் ஒரு அட்ரஸ் இருக்கு, எந்தெந்த குடும்பம் வசிக்கு எந்தெந்த வீடு தனித்துவமா அடையாளம் காண்றது. அப்ப ரெம் வந்து பல பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டாலும் ஒவ்வொரு எண்களை கொண்டு இது என்ன செய்யும்டா, இது இந்த அட்ரஸ், இது இந்த டேட்டா எப்படி இனங்காண போறோம்ன்றதுக்கு ஒவ்வொரு எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்கோம். இதுல பாப்போம்,
இதுக்கு 100 1001 1002 1003 இதுக்குள்ள 85 60 70 32 தனி எண்களானாண்டா இல்லை நிறைய தரவு. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன்னா இவ்வாறு பல துண்டங்களாக பிரிக்கப்பட்ட ரெம் முக்கான ஒரு முகவரி அட்ரஸ் இருக்கும், அந்த முகவரிக்கான ஒரு டேட்டா தரவு இருக்கும். ஸோ இதுகளை தான் சொல்றது.